நம்ம எல்லாருமே பால் பாயசம் சாப்பிட்ருப்போம். ஆனால் கிர்னி பழத்தில் பால் பாயசம் சாப்பிட்ருக்கீங்களா? நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியல. இதை நீங்கள் சில்லுன்னு குடிக்கலாம், அப்படி இல்லைனா ஹாட்டாகவும் குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீடியம் சைஸ் கிர்னி பழத்தை எடுத்துகிட்டு அதோட உள்ள சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ள சதை பகுதியை மட்டும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரையும் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் நெய், 1/2 கப் அளவுக்கு வறுத்த சேமியா, நீங்கள் எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் நெய்யில் லைட்டாக வறுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச ஜவ்வரிசியும் தண்ணியோடு சேர்த்து இதை நல்லா வேக விடுங்க. இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொதித்து வரும். உங்கள் ஸ்வீட்டுக்கு தக்கன மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் இல்லைனா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸும் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் ஆப்ஷனல் தான், நான் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு தான் அதை சேர்த்துருக்கேன். அது இல்லைனாலும் விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கிர்னி பழம் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆற நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க.